சொல்லிட்டு போட்டாச்சு. எப்பவும் பட்டர் பீன்ஸ் போட்டு சமைக்க தான் செய்வேன் பிரியாணி. ஆனால் இந்த தடவை வந்து ஞாபகம் இல்லை. திடீர்னு போய் ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி இஞ்சி பூண்டு எடுக்க போகும்போது பார்த்தா இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையான அளவு நம்ம வந்து உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பை நம்ம சேர்த்து வதக்கும் போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். 10 நிமிஷத்தில் வேக வேண்டியது 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனாலே நான் வந்து எப்போவுமே தக்காளி சேர்த்ததோடையே நான் உப்பையும் சேர்த்து வதக்கிடுவேன். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. அதோடு சேர்த்து நம்ம வந்து புதினா மல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும் தக்காளியும் புதினா மல்லியும். தக்காளி நல்லா மசிஞ்சால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாடை நல்லா போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி மசாலா வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான், நம்ம வீட்டில் உள்ளதான் எப்பவும் போடுறது. அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனுக்கு வாங்கியிருந்ததில் கொஞ்சமாக வந்து பிரியாணி பொடி வந்து ஈகிள் கம்பெனியில் உள்ளது இருந்துச்சு. அதை போட்டுட்டு நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி பொடியை தான்